வணக்கம் ஆனந்தி. தை திருநாளாம் பொங்கல் தினத்தன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நடைபெறும் வழக்கம். முறையாக மதுரையில் பொங்கல் நாட்களில் தொடங்கி இந்த 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறும் வழக்கம். இந்த உலக புகழ்பெற்ற அந்த 3 தினங்கள் பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் இருந்து கிட்டத்தட்ட ஏராளமானோர் அதை கண்டுகளில் குறிப்பாக வெளிநாட்டு பயணிகளும் அந்த ஜல்லிக்கட்டை பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த வருடத்துக்கான ஜல்லிக்கட்டு தேதியை தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி வரும் 15ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு, 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஆனந்தி. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் குறித்து தற்போது அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வு கூட்டத்தில் மதுரை காவல்துறை ஆணையர் லோகநாதன், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியை சேர்ந்தவர்கள், கிராமத்தை சேர்ந்தவர்களும் தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இந்த கோவில் மாடுகளுக்கு மரியாதை கொடுப்பதிலிருந்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான வழிமுறைகள், அதாவது ஒவ்வொரு வருடமும் நீதிமன்றம் விதிக்கப்பட்ட அந்த வழிமுறைகள் படி நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு நடைமுறைகளை என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியிடம் தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தற்போது ஏற்பாடுகள் தற்போது தீர்மானம் நடைபெற்று வருகிறது என்று கூறலாம் ஆனந்தி.